அழுதே? குமாரப்பா உன்னை அடிச்சிட்டாங்க. ஏன்டா போட்டு கொடுத்த? இன்னைக்கு நடக்கிற வேடிக்கையை பாரு. இந்தியோட இவகிட்ட நமக்கு விடுதலை கிடைக்கணும்டா. கிடைச்சிருமா? இன்னைக்கு நடக்கிறதுல கண்டிப்பா கிடைச்சிரும். அம்மாடி புள்ள எதுக்கு அழுத்தாது? தமிழே புள்ள அழுத்து வரா பாரு. ஏன் தங்கம் எதுக்கு அழுத? டேய் பாப்பா எதுக்கு அழுத்து வரா? சரி தங்கம் ஏன் அழுத? எதுக்கு அழுத? என்ன தங்கம் ஏன் எதுக்கு அழுத? ஆமா குமாரப்பா. குமாரப்பா இத்தா தண்டி கம்ப வச்சி என்ன அடிச்சிட்டாங்கப்பா. வலிக்குப்பா. என்ன சொல்றேன் பரிசி? ஆமாப்பா இத்தா தண்டி கம்ப வச்சி அடிச்சிட்டாங்கப்பா குமாரப்பா. நான் வீட்டுக்கு வந்தேன். குமாரப்பா உன்னை அடிச்சானா? ஏன் எதுக்கு? சும்மா தான் அடிச்சிட்டாங்க. சும்மா அடிச்சானா? ஆமாப்பா இத்தா தண்டி கம்ப வச்சுப்பா. எப்போ இவ அத்தை வீட்டுக்கு போறேன்ட்டு ஓடி ஓடி போனாளா? அதான். ஓ அதுக்கு தானா? சரி சரி அது ஒண்ணும் செய்யாது. அம்மா கிட்ட போய் மருந்து போடு போ. அப்பா அத சொல்லல ஒண்ணும் செய்யாது. லேசா மருந்து போடு ஆறிடும். போ போ அப்பாக்கு வேலை கிடக்கு. இத்தா தண்டி கம்பப்பா. உன்னெல்லாம் முட்டு கிளாச்சு வெளுத்துக்கணும். ஒரு அடியோட விட்டுருக்கான் பாரு. அத்தாடி அன்பரசி. பசி ஏமா அழுட்டு வர? செம்பவலி இந்த பிள்ளை அழுட்டு வரா பாரு. என்னன்னு கேளு. நான் பாட்டிட்டு தான் சொல்லுவேன். டேய் புள்ள எதுக்கு அழுட்டு வரா? இதை அடிச்சு வச்சு போட்டுல? நாங்க அடிக்கல. அப்ப யார் அடிச்சா? குமாரப்பா இத்தா தண்டி கம்ப வச்சு அடிச்சிட்டாங்கப்பா. குமார படிச்சானா? ஆமாப்பா. எப்போ இவ அத்தை வீட்டுக்கு போறேன்னு ஓடி ஓடி போனாளா? அதான் குமாரப்பா அடிச்சாங்க. டேய் அம்மா மொட்டை மாடில வக்கீல் காய போட்டுருக்கா. அதை போய் எடுத்துட்டு வாங்கடா. ஏடா மழை வந்த மாதிரி இருக்குது. போய் எடுத்துட்டு வாங்கடா. சரிங்கப்பா. இத்தா தண்டி கம்ப வச்சு குமாரப்பா அடிச்சிட்டாங்கப்பா. அப்ப கூட கடைக்காரி ஐஸ்கிரீம் வாங்கி தர. வாங்கப்பா. ஐஸ்கிரீம் வேண்டாம். டேய் நீங்க வாங்கடா. இந்த அத்தனை பேர் எடுத்துட்டு வந்துருவான். சரிங்கப்பா. நான் பாட்டிட்ட தான் சொல்லுவேன். செம்பவலி எங்க போனா? இந்த பிள்ளைக்கு இந்த ட்ரெஸ் மாத்தி விடு. அந்த பிள்ளைக்கு இந்த கச கச வரும் நினைக்க. யாரா இந்த வெயிலுக்கு பட்டு சட்டையை போட்டு விடுவாங்களா? அப்பாக்கு சின்ன வேலை இருக்குமா? இப்போ வந்து வந்தாங்க. குமாரப்பா இத்தா தண்டி கம்ப வச்சு அடிச்சிட்டாங்கப்பா. அப்பா அடிச்சா நல்லதுக்கு தான் இருக்கும். எதுக்கு வீணா போட்ட அன்பரசி? விட வாயை நம்ம விளையாட போவோம். வேண்டாம் நான் பாடிட்டு சொல்லிட்டு தான் வருவேன். அன்பரசி தாத்தா வராங்க சொல்லி. தாத்தா வராங்களோ? என்ன என்னாச்சு? பிள்ளைய அதுக்கு அழுதே? தங்க பிள்ளை எதுக்கு வாங்குற? அன்பரசி பாட்டி தாத்தா கேட்டாங்க சொல்லி. நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்காங்க. நீங்க சொல்லுங்கடா. நீ சொல்லியே நம்பாதவங்க நாங்க சொன்னவ நம்ப போறாங்க. நீங்க விளையாட போனமா வேண்டாமா? தெய்வம் நம்ம மிரட்டுறாடா. நானே சொல்லுறேன். குட் அப்படிதான்டா இருக்கணும். என்னம்மா புள்ள எதுக்கு அழுதே? ஏன் அழகு தங்கம் எதுக்கு அழுதே? என் தங்கமே எங்க வா. என் செல்லமே எங்க வா. எனக்கு வலிக்குதுல. வலிக்குதா? ஏன் தங்கம்? ஐயோ இன்னைக்கு என்ன பண்ண இருக்கான்னு தெரியலையே. இல்ல எதுக்குல அழுதா பாப்பா? அவ கணக்கு அவளுக்கு வேலையும் சரியில்லை. அத்தை நீங்க போன கறி வச்சாச்சுடி. நான் சூடு வைக்கிறதுக்குள்ள நீ போயிட்டா உனக்கு நல்லது. அத்தடி நம்ம போயிடுவோமா? இல்ல நான் பாட்டிட்டு சொல்லுவேன். என்னம்மா
போறேன்னுட்டு ரோட்ல ஓடி இருக்கா. குமாரே சொல்லி பார்த்திருக்காவ, கேட்க மாட்டேன்னு இருக்கா. பக்கத்துல ஒரு புளிச்ச கம்பு கிடந்துட்டு புளிச்சு ஒண்ணு கொடுத்துட்டாவ. அதான் வீட்டை பக்கம் வந்திருக்கா. அப்போ சரிதான். தங்கப்பிள்ள ரோட்டுக்கா போனா அண்ணனை பார்க்க போனேன். அவன் திருப்பி வந்துட்டானோ என்ன? வந்துட்டு இருக்கானே அத்தை. ஏமா அந்த பிள்ளை வந்து வரலாம்ல? மைனி பார்க்கணும் ஆசைப்பட்டாவ மாமா. அதான் சரிம்மா சரிம்மா. நான் அண்ணனை பார்க்க போவேன். அடி வாங்கிட்டு போயிடாத, ஒழுங்கா ரூம்ல போய் தூங்கு. சும்மா என் தங்க பிள்ளை எதுக்கு அழுது? போதும், இவளுக்கு செல்லம் கொடுத்ததெல்லாம் போதும். சும்மா இருங்கக்கா, அது பச்சை பிள்ளை. தங்க பிள்ளை எதுக்குமா அழுத? அம்மா அம்மா. மீனக்குட்டி, அவளுக்கு செல்லம் கொடுத்து அவளை கழுதி வைக்கிறாத. வேலை கண்டு வை பாரு போ. சரிங்க அத்தை, தங்க வா, அம்மா உன்னை தூக்கிட்டு போறேன் வா. பாட்டி. சரி, வேற மருந்து போட்டா சரியாயிரும் போ. என்ன தங்க பிள்ளை? கம்பரப்பா இதா தண்டி கம்பச்சி அடிச்சிட்டாங்கம்மா. கம்பச்சி குமார படிச்சவளா? ஆமாம்மா. அம்மா, இவ அத்தைக்கு போவேன்னு ரோட்டுக்கு ஓடி ஓடி போனா, அதான் அடிச்சாங்க. அதுக்கு வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தீங்க. அதுக்கு பிள்ளை அடிச்சவ. என்ன குட்டி உன்னை நான் தொலைச்சலாம் பாத்துக்க. அது எப்படி அடிக்கிற பச்சை பிள்ளையா? நானே ஒரு அடியோட விட்டுருக்காவளே நினைச்சிட்டு இருக்கேன். வச்சு பிளாஸ் இருக்கணும். அம்மா அம்மாவா? அதுக்கா பச்சை பிள்ளையா அடிப்பாவ? வா, குமார பட்டவே நம்ம கேப்ப வா. தினேஷ்க்கு தெரிஞ்சா ஒண்ணு ஓடிட்டு அடிப்பாவ பாத்துக்க. ஆதிய கடத்தவ நீ வா தங்க. ஆமாம்மா, என்ன ரொம்ப அடிச்சிட்டாங்கம்மா. கம்ப்ளைண்ட் பாரு. தாத்தா, என்ன தங்கப்பிள்ள? நான் இப்போ உங்ககிட்ட பேச மாட்டேன். தங்கப்பிள்ள தாத்தா என்னமோ பண்ணுன? நீங்க பாட்டி கூட சேர்ந்துட்டீங்கல்ல, அதான். ஹாய் பாத்தீங்களா அத்தை? நீ வா தங்க, நம்ம போய் குமார பட்டவே கேட்கலாம் வா. ஆமாம்மா, கட்டாயமா கேட்கணும். போங்க போங்க, குமார இன்னும் ஓடட்டு அடிப்பான். ஓடுற. நானும் வரலப்பா. ஆமா, நானும் வரல. அவனு ரொம்ப உசாரா இருக்கானு. டேய் தங்கப்பிள்ளா, தாத்தா. இந்த பெரிய ஐஸ்கிரீம் வாங்க கூட்டி போனோம். வாங்கடா, நம்ம கடை போயிட்டோம் வாங்க. தாத்தா வெளில கூட்டி போறாங்க. டேய் வாடா. அத்தாடி, நான் தாத்தா கிட்ட சேர மாட்டேன்னு சொல்லிட்டேனே. வா அந்தரசி, நம்ம குமார பட்டவே கேப்போம். நீ உத வாங்க போற பாத்துக்கிட்டே இரு. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். நான் தாத்தா கூட போய் ஐஸ்கிரீம் வச்சு ஆட போறேன். நீ தான் என்கிட்ட பேச மாட்டியா? பாட்டி தான் என் கூட சேர்ந்துட்டாங்க. ஐயோ விடுங்க, அவ இன்னும் அழுதுட்டே இருப்பா. தங்கப்பிள்ள, தாத்தா, நான் அழல தாத்தா. நீங்க பாட்டி கூட சேர்ந்துக்கிடுங்க தாத்தா. சரி தங்கம். நேத்து தந்த மாதிரி எப்படி பேசுறா பாருங்க தாத்தா. ஐயோ ஐயோ, இருந்தாலும் குமார்ட்ட கேட்க வரக்கூடாது. எதுக்கு பச்சை பிள்ளை அடிக்காங்க? இங்க பாரு, புள்ளைய அவன் கண்டிச்சோம்னா ஏதாவது காரணம் இருக்கும். இவன் ரோட்டுக்கு போயிருக்கான்ல. சரிங்க பாரு, வீட்ல கொண்டு விட்டுட்டு போயிட்டேனே. அவன் சொல்லி இருப்பான், இவன் கேட்டிருக்க மாட்டான். அதான் இந்த கொடுத்துருப்பான். விட மாட்டேன், நான் போய் கேட்டுட்டு வரேன். சிவா ஒருத்தி பிள்ளைல யாரும் அடிச்ச கூடாது. கோவம் உச்சி கொண்டு அவளுக்கு. ஏன் மீனாக்குட்டி, வாங்க, உங்களை தேடிக்கிட்டு இருக்கேன். பிள்ளை வந்தாளா? யாரு? அதான் நம்ம செல்ல பிள்ளை அன்பரசி. என்ன ரொம்ப அக்கறை தன்ன மாதிரி இருக்குது? ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன அடி கொடுத்துவிட்ட, மனசே கேட்கல, அதான் வீட்டுக்கு ஓடி வந்தேன். அது எப்படி உங்களுக்கு பச்சை பிள்ளை அடிக்க மனசு வந்தது? அவன் ரோட்டுக்கு போவேன்னு அடம் முடிச்சுக்கிட்டு நின்னா, அதான் ஓடிடக்கூடாதுல, அதான் ஒரு அடி கொடுத்தேன், வீட்டுக்கு வந்தா. அவ அடி வாங்குற பிள்ளை உங்களுக்கு? அது பச்சை பிள்ளை, அந்த பிள்ளை அடிச்சிருக்கியா? சொல்லிக்கிட்டே என்ன கேட்க மாட்டேன்னுட்டா, அதான் ஒரு அடி கொடுத்தேன், வீட்டுக்கு வந்தா. அந்த பிள்ளை அப்பா அடிச்சிட்டாவா, அப்பா அடிச்சாலும் வரையெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கு. பாவமா இருக்குது. மீனக்குட்டி, அவ ஒண்ணு பாவமா கிடையாது. அவ சரியான கள்ளி. தினேஷ் கோபப்பட்டு போறாங்க. குமார திட்டாத, உங்க அண்ணனுக்கு தந்தா கோபப்படுவாங்க. எப்படி நீ அடிச்சலாம்? அடி கொடுத்து போய் வீட்டுக்கு வந்திருக்கா. ஆமா மீனாக்குட்டி, அடி கொடுத்து வீட்டுக்கு வந்தா, எல்லாம் வந்திருக்க மாட்டா. அம்மா, தங்கப்பிள்ள, அப்பா கிட்ட வாமா. வர மாட்டேன். உங்க கூட கட்டி. பாத்தீங்களா, பச்சை பிள்ளை அத போய் அடிச்சிருக்கீல. சரி சரி, அவளை கொஞ்சம் தூக்கிட்டு வா. அவளை கொஞ்ச நேரம் இனி நல்லா இருக்கும். தூக்கிட்டு வாய. அவன் உங்ககிட்ட சேர மாட்டா. வேற நான் தான் வயக்காடு கூட போகாம அந்த பிள்ளைய பாக்க வந்தேன். அவன் எவ்வளவு அழுவா இருக்கா தெரியுமா? ஐயோ, பிள்ளை ரொம்ப அழுதாலோ. ஆமாப்பா. என் தங்கமே, என் தங்கம், நீ அப்பா கிட்ட வா செல்லம். நான் வர மாட்டேன். அப்படி சொல்லாத தங்கம், வாமா. பாமா, அப்பா கூப்பிடுறாம்ல, அப்பாட்ட போய் கொஞ்சிட்டு வாப்பா. அப்பா அவள அப்பாவுக்கு ஒரு முத்தம் முத்து வந்துருமா? போ. மாட்டேன். அப்பா என்ன ஆச்சாங்கல்ல? அன்பரசி, அப்பா கூப்பிடுறாங்கல்ல அப்பா. நான் அப்பா கிட்ட சேர மாட்டேன். எனக்கு எத்தா தண்டி அடி விழுந்தது. தங்க புள்ள, அப்பா, என் தங்கமே, என் தங்கம், வா அப்பா கிட்ட வா. தங்கம், என் வயிறம் அப்ப நான் அடிச்சுட்டேனம்மா. ஆமாப்பா, நீங்க அடிச்சிட்டீங்க.
சொல்லுதா பாரு. அப்ப இன்னும் நான் அடிக்க மாட்டேன். அப்ப நீ அடிச்சிரு, அப்ப நீ அடிச்சிரு. அண்ணா அப்ப பாவம். என் தங்கமே, என் தங்கம். ஏமா தமிழே, சொல்லுங்க தா. அவன் ஆனந்த் எங்கம்மா? அத விக்கி இப்பதான் வெளியில கூட்டி போயிருக்கான். சரிம்மா சரிம்மா. நான் வெளியில போயிட்டேன், ஆனந்த் மட்டும் வீட்ல இருந்திருக்கா. அவன் வந்து கூட்டி போயிருக்கான். போன கூட்டி இப்பதான் சொன்னாவே. அப்படியா? போன படிச்சானா? ஆமா தா, எனக்கு போன் பண்ணி சொல்லிட்டா. அவ செம்பாலிக்கு போன் பண்ணி சொல்லிருக்கான். வீட்ல கிஷோர் இருந்தான், அவங்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கான். சொல்லிட்டு போயிருக்காங்களா? ஆமா மாமா, சொல்லிட்டு தான் போயிருக்கான். சரிம்மா. அவ ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டாவளா? இல்லத்த, கஜேந்திரன் வீட்ல இருக்காவலாம். கஜேந்திரன் சோறு பொங்கி வச்சிருக்காவலாம். சாப்பிட்டு நைட்டு வரேன்னு சொன்னாவத்த. சரிம்மா. அவன் மதன் எங்க? இப்பதான் வெளியில போறா, தோட்ட நிக்காவல என்னமா. தினேஷ் இப்பதான் தேவ கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா. இங்கதான் நிப்பாவலா இருக்கும். பிள்ளைகளெல்லாம் பார்க்கணும் போல இருக்குது, அதான் கேட்டேன். என் தங்க பிள்ளை அப்பா அடிச்சிட்டேனம்மா. ஆமாப்பா, என் பிள்ளைக்கு வலிச்சிட்டோம்மா. ரொம்ப வலிச்சுச்சுப்பா. என் தங்கமே, என் தங்கம். இனி அப்பா ஒரு நாள் ஒன்னு அடிக்க மாட்டேன்னா? நானும் சேட்டை பண்ண மாட்டேப்பா. ரோட்டை தாண்டி போக மாட்டேன்ப்பா. என் தங்கம், நீ ரோட்டில் தாண்டி போக கூடாதுமா. ஏதாவதுன்னா அப்பால தாங்க முடியாதுல்ல. அப்பாக்கு நீ என்ன உசுறு, அதுதான் அப்பா கோவத்துல அடிச்சிட்ட. நீங்க கவலைப்படாதீங்கப்பா, நான் எங்கேயும் போக மாட்டேன்ப்பா. அம்மா, என் தங்கம். எவ்வளவு அழகா பேசுதா. இவ்வளவு போய் நான் அடிச்சு விட்டேனே. இன்னைக்கு அப்பாவை சாப்பிட கூட முடியாது. போ, அப்ப சாப்பிடுங்கப்பா, இல்லைன்னா பலனே இருக்காது. உன்னை அடிச்சதுக்கு அப்புறம் அப்பாவுக்கு பசியே இல்ல தங்கம். பரவாயில்லப்பா, நீங்க தானே அடிச்சீங்க, நான் தப்பு பண்ணணும்ல. அம்மா, என் தங்கமே, என் தங்கம். என்னண்ணே, பிள்ளை எடுத்து கொஞ்ச நேரமா இருக்குது? ஆமாடா, பிள்ளைய அவசரப்பட்டு அடிச்சு விட்டேன். அதான் மனசே கேட்கல. பிள்ளை அடிச்சியா? எதுக்கு? நான் ரோட்டை தாண்டி போனோம்ல, அதான். ரோட்டை தாண்டி போனியா? தங்க பிள்ளை ரோட்டை தாண்டிலாம் போக கூடாதுல்ல. ஆமா, உன் கூட 2 பேர் வருவானுல, அவன எங்க? அவனையும் கூட்டிட்டு தான் போனான். அவனை போக கூடாதுங்கானோ போக வேண்டி நின்னா. அவனால பிடிச்சிருக்க முடியல. அதான் சித்த ஒரு அடி கொடுத்தேன், மனசே கேட்கல. சரி சரி, இனி பாப்பா போக முடியலாமா? போக மாட்டேன்ப்பா. அவ தங்க பிள்ளைல, என் வயல பிள்ளைல, இன்னும் ரோட்டை கிராஸ் பண்ணி போக மாட்டான். ஆமாப்பா. சரிண்ணே, சின்ன பிள்ளைனா அடி வாங்கதான் செய்யும். அதுக்கு போட்டு மனசை போட்டு குழப்பிட்டு என்னமோ தெரியலடா, பிள்ளைய அடிச்சா மட்டும் எனக்கு மனசே கேட்காது. அதானே, குமாராவது பிள்ளைல அடிக்கதாவது. ரோட்டுக்கு ஓடி இருக்கா, அதான் அடிச்சிருக்கான். இப்ப மனசு கேட்கறியா? பிள்ளைய அடிச்சுதானே வளர்க்கணும். இருந்தாலும் பச்சை பிள்ளைய அடிச்சுட்டேனே. அவ அடி வாங்குத பிள்ளையா? நானா பார்த்துதானே பெருத்த கழிச்சு அடிச்சிருப்பேன். நீ யாவது ஒரு அடியால விட்டிய? என்ன இன்னும் கம்ப்ளைண்ட் முடியல போலுக்கு? என் தங்கவே, என் தங்கம். நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். ஏன் தங்கம்? அப்பா கிட்ட பேசுவியா? அப்பா கிட்ட பேசுவேன். தினேஷ் அப்பா கிட்டயும் மதன் அப்பா கிட்டயும் பேச மாட்டேன். பேச மாட்டியா? தங்க அப்படி சொல்லாதம்மா, ஒரு அப்பா அழுதுருவ. நான் பேச மாட்டேன். என் தங்கம், அப்பா கிட்ட வா. தங்க பிள்ளை அழுத மாதிரி இருந்தது. சித்தப்பா, ஐயோ, என் தங்கமே, என் தங்கம். இங்க வா, அப்பா கிட்ட வா. நான் தினேஷ் அப்பா கிட்டயும் மதன் அப்பா கிட்டயும் நான் பேச மாட்டேன். எதுக்குமா? ஆமா, சும்மாதான். அப்பெல்லாம் சொல்லக்கூடாது, ஒரு அப்பா அழுதுருவ. பேசியே ஆளை கவுத்துருவல்ல. தங்க பிள்ளை, என் பிள்ளை யார் அடிச்சா? யாரு பிள்ளை அழைச்சது? யாரு? குமாரப்பா தான் அடிச்சாங்களா? இத்தா தண்டி கம்பு வச்சு அடிச்சாங்களா? அதான் அழுத்தன்னா. அப்புறம் மதன் அப்பாவும் தினேஷ் அப்பாவும் நான் சொன்னதை நம்பலையா? அதான் அப்பா கிட்டயும் பேச மாட்டேன். ஐயோ, என்ன இந்த பிள்ளை மூச்சு வாங்க பேசுதுனே. ஐயோ, எப்படி பேசா பாருங்க. என் தங்கமே, ஒன்னு அடிச்சுட்டேனமா அப்பா. பரவாயில்லப்பா. என்ன பிள்ளை எதுக்குன்னு அடிச்ச? அது இதான் தாண்டி கம்பு வச்சு அடிச்சிருக்கா. டேய், நீ வேற. அவ என் அக்கா வீட்டுக்கு போறேன்ட்டு ரோட்டை தாண்டி போயிருக்கா. என்ன சொல்ற? அந்த மதன கிஷோர் வந்து இழுத்துட்டாங்க. இவன் போக மாட்டேன்னு இருக்கா. அதான் அந்த கொடுத்துருக்கான். தங்க பிள்ளை, நீ ரோட்டை காசு பண்ணி போயிருக்க கூடாதுல்ல. திருப்பி எங்க அக்கா வீட்டுல இருந்து வந்துட்டு இருக்கானோடா. அதுக்கு தேடவா போயிருக்கா. அவங்கள நேரம் இங்க வர சொல்லலாம், பிள்ளைல பாக்கணும் போல இருக்குது. சொன்னேன், அக்கா கேட்கவே மாட்டேங்க. வந்து கட்டாயமா கூட்டுற போது நான் என்ன பண்ண முடியும்? அதுவும் சரிதான். சரி விடுங்கண்ணே. அது நம்ம வீட்டுக்கு வந்துட்டு பிறகு போனா தெரியாது. மாமா சம்மதிச்சாரு, அக்கா தான் சம்மதிக்க மாட்டேக்கா. இருந்தாலும் மாமா நிக்கும் போது நான் என்னத்த பேச முடியும்? அதான் போயிட்டு வாங்கடான்னு. எனக்கும் மனசே சரியில்லை. ஆமா, உங்ககிட்ட கேட்க நினைச்சேன். அனனியாவுக்கு போன் வாங்கி கொடுத்துருக்கீங்க. நீங்க போன் வாங்கி கொடுத்தாவளா? என்ன காலை கட்டி கிடக்கு பச்சை பிள்ளைக்கு போன் வாங்கி கொடுத்துருக்க? டே தினேஷ், அறி வேண்டாம் உனக்கு? தெரியும், அம்மாவும் ஒரே திட்டு தான். இனிய மாமா தாரீங்களா இல்லன்னா உங்ககிட்ட பேசவே மாட்டேன்னு பிடிவாத பிடிச்சா.
என்ன பிள்ளைங்க என்ன பிடிவாதம் பிடிக்கதான் செய்யும். அதுக்காக போனே வாங்கி கையில கொடுப்பா. முதல்ல அந்த போனை கையில இருந்து புடுங்க. ஒரு காலேஜ் போனதுக்கு அப்புறம் வாங்கி கொடுங்க. இப்ப வேண்டாம். அதானே சரி. நம்ம திருப்பூர் இருக்கானு இன்னும் போன் யூஸ் பண்றானுடா. அவனுக்கு வேணுமான்னு கேட்டாலும் வேண்டாங்கடாடா. நானும் கேட்டேன் அவசரத்துக்கு வேணுமாடான்னு. வேண்டான்ட்டானுவ. அவனும் யாரு நம்ம பத்த பிள்ளையாச்சே. அவன சுத்த தங்கம். சரி வீட்லயே அடைஞ்சு கிடக்கும். எல்லாம் வெளில போமா டூட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு. ஆமாமா வெளியில போயிட்டு வருவோம். வெளியில எல்லாம் வேண்டானே. வாங்க மொட்டை மாடி சும்மா தானே கிடக்கு. அங்க போயிருப்போம் வாங்க. டே கிஷோர் என்ன ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டா போடா. ஒரு ஐஸ்கிரீம் வாங்க இப்ப கிஷோர் போணுமா? அதுக்கு என்ன எல்லாம் போல இருனே ஃபேண்ட போட்டுட்டு போறேன். நல்ல ஐஸ்கிரீமா பார்த்து வாங்கிட்டு வா. அண்ணாச்சுக்கு அங்கே போதுமா? இல்ல அங்க நல்ல ஐஸ்கிரீம் கிடைக்காத. ஒரு ஐஸ்கிரீம் வாங்க இப்ப எங்க அனுப்புத? பச்சை பிள்ளைய அடிச்சிருக்கேன். அதுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கண்டா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பரவாயில்லண்ணே நான் போய் வாங்கிட்டு வரேன். வீட்டுல பயிலும் கிடந்தானே அவனுக்கும் வாங்கி கொடுக்கணும். நான் போயிட்டு வரேன். பாத்து போ. சரிண்ணே. ஏமா தேன்மொழி குடிக்க தண்ணி கொறிட்டோமா? ரொம்ப தாகமா இருக்கு. அது செம்போலிட்ட காலு அயலுக்கு தெரியும். எனக்குன்னு ஒரு தனி மண்பானையில வச்சிருப்பாங்க. அங்கிருந்து கொறிட்டோமா? ஒரு வார்த்தை சரிங்க மாமா நான் கோரிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான்னு பாரு. என்ன வாய் திறந்து கூப்பிடுதாம்ல. இல்ல கிஷோரி என்னண்ணே இல்ல இந்த ஐஸ்கிரீம் வாங்க போகல. நம்ம புள்ள தேன்மொழியும் கூட்டிட்டு போல. பாவம் புள்ள வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கா. அப்படியே அவளையும் கூட்டு போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வா. அண்ணன் பைக் கிடக்காத எடுத்துட்டு போல. சரிங்கண்ணே. பாவம் படிக்க பிள்ளைக்கு தேவையானதெல்லாம் வாங்கி எடுத்து குடி. வீட்டுக்குள்ளே வச்சிருக்க. நீ வெளியில எல்லாம் கூட்டு போயிட்டு வர வேண்டியதானே? இல்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்க பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணும். அவன் முகம் அசந்தால இருக்கா. நான் கூப்பிட்டும் பாம்போல போகுது. சரிங்கண்ணே இருங்க தண்ணி கோரிட்டு வரேன்.